வெயிட் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. சீஸ் அண்ட் பாஸ்தா லவர்ஸ் எல்லாம் வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. வீட்லயே ரொம்ப ஈஸியாக யம்மியான சீசி பாஸ்தா, அதுவும் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? இது எங்கள் வீட்டில் என்னோட ஒன் ஆஃப் த ஹிட் ரெசிபீஸ்னே சொல்லலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா மினிமம் 150 கம்மியாக இந்த பாஸ்தா கிடைக்காது. வீட்டில் அதை விட டேஸ்டியாக பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பெண்ணே பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, 2 காஷ்மீரி மிளகா, 2 கிராம்பு, 5 முந்திரி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா காய்ச்சி ஆறின பால் ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துட்டு இது கூட மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு மிக்சட் ஹர்ப்ஸ் இல்லைனா இட்டாலியன் சீசனிங் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். எப்பயுமே டாமினோஸ் பீஸா ஆட் போனீங்கன்னா அந்த சாஷே கொடுப்பாங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகும். ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நான் ரொம்பவே தாராளமாக இன்னைக்கு மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.